உன்னை வளர்க்க டைமா பிடிச்சி தரதான்னு எழுதிட்டு வரணும், அப்பதான் வருவியா? நான் எங்க வரேன்னு சொன்னேன்? நான் மேலேயே இருந்தா நீங்க எல்லாரும் கிளம்பி மேலே வந்துருக்கீங்க. அதுக்கு தான் நானே கீழே வந்தேன். நீங்க கிளம்புங்க. ஏன்டா அப்படி படுத்துற? யாரு படுத்துறா? நீங்க நிம்மதியா போங்க, என்ன விடுங்க. கதிரு நல்ல பிள்ளை இல்ல, அம்மா சொல்ற கிளம்புப்பா. யார் சொன்னாலும் நான் வரமாட்டேமா. தயவு செஞ்சு போங்கன்னு சொல்றேன்ல. என்ன என்ன கூப்பிடாதீங்க, போங்க. ஆளை விடுங்க. டேய் கதிரு, என்னவா திருப்பி மலையேறேன்? என்னப்பா பண்றது? என்ன பண்றது? போங்கம்மா நீங்களாம், நானும் வரலமா. ஏன் அவனுக்கு மட்டும் தான் விரும்பணும் தெரியுமா? நானும் வரல, போங்க. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க எல்லாம் இல்லாம நாங்க என்னப்பா பண்ண போறோம்? விசாலாட்சி, மாநாட்டுக்கு போற மாதிரி மொத்தமா எல்லாரும் போக வேண்டாம். நாம பொம்பளைங்கெல்லாம் முன்னாடி போவோம், தானே பின்னாடி வருவாங்க. முக்கியமா அவன் வருவான். அப்புறம் என்ன அந்த சொல்லிச்சுல பெரிய மனுஷி, போங்க பொம்பளை மட்டும் போங்க. வா போங்க, நிச்சயம் பண்றதுக்கு பொண்ணு இருக்கால, அது போதும் போங்க. போமா வரோம், போ. போங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா, போங்கம்மா. நீ வானே. நீ ஏன் கண்ணுலங்கிற? போ, நல்லா இருப்ப, போயிட்டு வா. போ 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 போ. நல்லா இரு, அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன். போயிட்டு வா, போ. எப்பா? மூஞ்சி எப்படி வச்சுக்காதம்மா, சிரிச்ச போமா, போமா. போங்க எல்லாரும். வாங்க. வந்துருவாங்கல்லம்மா. வந்துருவாங்க. போங்க. உட்காந்துட்டாங்களா? ஏறியாச்சா? சரி, தேங்க்ஸ். நல்ல நாள் அதுவுமா என்ன அடம் பிடிக்கிறானா பாவேன். இந்த குடும்பத்தோட நின்று மாரடிக்கிறதே என் பொழப்பா போச்சு. சே ஞானா, எனக்கு 8 குத்து இளையவன் எவ்வளவு அடம் பிடிக்கிறான்னு பார்த்தியா? எனக்கு அடம் பிடிக்க தெரியாதா? அவனை கை குழந்தையா மடியில் வச்சு வளர்த்துருக்கேன். நின்றுக்கிட்டு இருக்கேன், தள்ளி விட்டு போறேன் என்னைய. ஏ கதிரே, நீ வராம கிளம்ப மாட்டேன்னா? வரணும்டா நீ. எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ வந்தாதான் போவேன் நானு. நீ வராம போயிடுவேன் மட்டும் நினைச்சிடாத. பார்க்கலாம். நீ ஏன் நானு பாத்துருவோம்டா இன்னைக்கு. என்ன ரூம்குள்ள போயிட்டானா திருப்பி? வரட்டும் வரட்டும். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கண்ணே. ஆண்டவா, வீட்டோட ஒரே பொண்ணு, அவ விஷயத்துக்காக கிளம்புறோம். ஏன் எல்லாரும் சந்தோஷமா இல்லாம உம்முன்னு இருக்கீங்க? சந்தோஷமா கிளம்புற நிலைமை இருந்தா பரவாயில்ல. எல்லாம் என் ராசி போல இருக்கு. ஒன்னு இழுக்குதுன்னு அது பின்னாடி போனா மறுபக்கம் இன்னொன்னு இழுக்குது. இப்ப எதுக்கு அதையே நினைக்கிற? இந்த கதிர் ஞானம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் பொட்டு வெடி மாதிரி டப்பு டப்புன்னு போயிடும். ஆனா அணுகுண்டு குணசேகரன், அவன் வெடிக்காம இருக்கணுமேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன்தான் இம்புட்டு விட்டு கொடுத்து அமைதியா இருக்கானே. அத்தை, அவர் ஒன்றும் விட்டு கொடுத்து போகல. அப்பத்தா கொடுக்குறேன்னு சொன்ன 40%க்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ கூட நடக்கிறதுலாம் அவர் காது வரைக்கும் தான் எட்டுமே தவிர அவர் மனசுக்குள்ளார 40% 40% 40% இதே தான் சொல்லிக்கிருப்பாரு. அதைத்தான் நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டேனேம்மா. கொடுத்துடுவேன். நான் சொன்னது தான் செய்வேன். அப்படி ஒன்றும் தெரியலையே. அது இல்லை, அவருக்கு எழுதி கொடுத்துருவீங்கன்னு தெரியும். விசேஷம் நல்லபடியாக நடக்கணும். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே, அதுதான் சொல்ல வந்து டங்கு ஸ்லிப் ஆகி ஏதோ சொல்லிட்டேன். ஓஹோ, இங்கே பாராதிர,
நிச்சயம் மட்டும் இல்லை, கல்யாணமும் கிராண்டாக நடக்கும். உனக்கு பிடிச்ச வாழ்க்கை பிடிச்ச மாதிரி அமையும். சரியா? எப்படி அண்ணி கவலைப்படாம இருக்கிறது? அதான் வரமாட்டேன்னு இவ்ளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்காரே கதிர் அண்ணன். இவங்க வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அது இதுல நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அம்மா ஆதிர, உனக்கு ஒன்று சொல்கிறேன். யார் வந்தாலும் வரலைன்னாலும் இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். குணசேகரனும் அவன் தம்பிகளும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காவது முன்னாடியே வந்து முன்னால் உக்காந்ததா சரித்திரம் இருக்கா? கிடையாது. எல்லாம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் பின்னாடி வருவாங்க. வந்தாலும் வந்து சண்டையை போட்டுட்டு மானத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன விசாலாட்சி, நான் சொல்கிறது சரிதானே? ஆனால் இந்த தடவை லேட்டாக வருவானுங்க. ஆனால் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு இதில் செலவை விட வரவு அதிகம். அதனால தான் அமைதியாக இருப்பாங்க. யாரும் வருத்தப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எவ்வளவு சந்தோஷமா கிளம்ப வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன், ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? என்ன சாரு புதுசா கேட்குற மாதிரி கேட்குற? அந்த ஃபேமிலியில முக்கியமா குணசேகரனை பத்தி தெரிஞ்சும் அவன் வார்த்தையை நம்பி போறது சுத்த முட்டாள்தனமா தெரியுது எனக்கு. அண்ணா, நீங்க இந்த விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கீங்க. இதுல எந்த தப்பு நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். யூ ட்ரஸ்ட் மீ. இல்ல அரசு, யூ காட் மீ ராங். நான் உங்களுக்காக வரல, அருண் அவன் லைஃப் அதுக்காக மட்டும்தான் வரேன். மற்றதெல்லாம் என் மைண்டை தாண்டி மனசுக்குள்ள சுத்தமா போகல. அவன் லைஃப் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அப்படி இருக்குமான்றது சந்தேகம்தான். ராஜா ப்ளீஸ், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பாசிட்டிவான மைண்டோட போகலாம். ப்ளீஸ், நீங்கள் அவங்கள பற்றி பேசி அருணை ஹர்ட் பண்ணுறீங்க. வேண்டாம் ப்ளீஸ். லெட்ஸ் விஷ் ஒன்லி குட் திங்ஸ். அதுக்காக தான் நான் வரேன். வரீங்க ஓகே, ஆனால் மனசில் ஏன் இந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் சுமந்துட்டு வரீங்க? அருண், நீ இதெல்லாம் மனசில் எடுத்துக்காத அருண். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், ஓகே? சரி. ஏன் சார், சம்பந்திங்க நாமளே வந்துட்டோம். ஃபங்க்ஷன் நடத்துறவங்க எப்போ வருவாங்க? கிளம்பியிருப்பாங்க. அந்த நேரத்தில் குணசேகரன் ஏதாவது திருவிளையாடல் நடத்தியிருப்பான். அந்த ஆட்டம்லாம் ஓஞ்சு நொந்து நூலாகி பொம்பளைங்களாம் முதல்ல வருவாங்க பாருங்க. பின்னால் அந்த குணசேகரன் வந்து சேருவான். எப்படி சார் சொல்கிறீங்க? எத்தனை தடவை பார்த்துருக்கேன். என் பேத்தி சடங்கப்ப இவன் வரவே மாட்டேன்னா, நடத்த விட மாட்டேன்னா, அப்புறம் எல்லாம் அடங்கி அவன் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப டாயின்னு காரில் வந்து இறங்குறான். என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணான் பார்த்தீங்கல்ல? போலீஸ்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு சடங்கு சுற்றுறப்ப துளி கூட சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. நீ போ, நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம். போங்க, நாங்க பின்னாடி வரோம். போங்க, நாங்க வரோம். அடுத்த ட்ரிப் வரோம். ஒரு அப்பனா வந்து சிறப்பாக செஞ்சவன் அவன் அண்ணனாக இருந்து சிறப்பாக செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. சரி சரி, ஏதோ சொல்றீங்க, நல்லது நடந்தா சந்தோஷம்தான். நாம இப்போ எதிர்பார்க்க வேண்டியது நம்ம பொண்ணுங்களை தான். ஆ சரி. வா
சக்தி வந்துட்டோம். ஐயா உங்க சம்மந்தி வராங்க. சம்பந்தி வராங்களா? சம்மந்தி வராங்களா? வாங்க. அம்மா இதை அப்படியே கொண்டு போட்டுருமா? சரி வாங்க போலாம். வாங்க போலாம். அப்பாடி இதோ வந்துட்டாங்களே. எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏமா உங்க வீட்ல எதுவும் பிரச்சனையா? அதுக்குள்ளார உங்களுக்கு யார் சொன்னது? உங்க வீட்ல பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொல்லணுமா? வழக்கம் போல தானம்மா இது ஒரு பிரச்சனை. அப்புறம் என்ன விடு. வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க நீ. வாங்கம்மா. வாங்க சம்பந்திம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஜனனி நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். உங்க மகளை ரொம்ப பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. அப்பா பேசாம இருங்கப்பா. வாமா, நல்லா இருக்கியா? நம்ம வீட்டில் நீ ராஜ மரியாதையோடு இருந்த, பாவம் இப்போ கஷ்டப்படுற. இதெல்லாம் பத்தாதுன்னு காலை வேற உடைச்சிட்டு வந்து நிற்கிற. கால் பரவாயில்லையாம்மா? பரவாயில்லப்பா. அம்மாடி தாரா வரலையா? அது எதுக்கு ராமச்சந்திரன் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வயசுல மன உளைச்சல் தேவையா? விடுங்க, பசங்க ஸ்கூல்ல போய் சந்தோஷமா இருக்கட்டும். அம்மா, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஸ்கூலுக்கு தான் போயிருக்காப்பா, எக்ஸாம். அதான் தெளிவா காரணத்தை சொல்லிட்டேனே. எக்ஸாம் இல்லைன்னா கூட அவங்க வர்றது சரியா இருக்காதுமா. அது நமக்கு நல்லது இல்லைம்மா. விடுங்க, கல்யாணத்தில் பார்த்துக்கலாம். அம்மா ஆதிர, அந்த குடும்பம் பணக்கார குடும்பம் மட்டும் இல்லைம்மா, நல்ல குடும்பம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மனசார நல்லது மட்டுமே செய்வாங்க. பார்த்துக்கம்மா. ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காருக்கா இவரு. எப்படியாவது ஆஃப் பண்ணுங்க. பெரியப்பா காபி எப்படி சாப்பிடுறியடா? நீங்க எதுவும் சாப்பிடுறீங்களா? இதோட 3வது காப்பி குடிச்சிட்டோமா. அச்சா, சொன்ன நேரத்தில் வேற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கா? அதான் அப்பவே வந்துட்டேன். வந்து உட்கார்ந்து இருந்தேன். ராமச்சந்திரன் வந்தாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வணக்கம்மா. உங்கள்கிட்ட தாம்மா முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்த காலத்தில் நீங்கள் பேசவே மாட்டிய. இப்போ தான் சக்க போடு போடுறீங்களே. என்ன ராமச்சந்திரன் சக்க போடு போடுறாங்க? நாம் அந்த வீட்டுக்கு வந்து சொத்தை எழுதி கொடுன்னு கேட்டப்ப இந்த அம்மா என்ன பேச்சு பேசினாங்க. நான் கூட இவங்களை என்னமோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவங்களுக்குன்னு தோணுனப்ப இறங்கி போயிட்டாங்கல்ல. இதில் என்ன சக்க போடு ராமச்சந்திரன்? நான் கூட இவங்களை என்னமோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவங்களுக்குன்னு தோணுனப்ப இறங்கி போயிட்டாங்கல்ல. இதில் என்ன சக்க போடு ராமச்சந்திரன்? என்னக்கா ஃபுல் ஸ்டாப் வைக்காம பேசிக்கிட்டே போறாரு? பெண் புத்தி பின் புத்தின்னு குணசேகர மாதிரி ஆளுங்களாம் சொல்கிறப்ப எனக்கு சரியா படலை. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே கேள்விப்படுறதும் பார்க்கறதும் அது சரிதானுன்னு யோசிக்க வைக்குது. அக்கா, அப்பா என்னப்பா இது? என்னன்னா என்னம்மா, அன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு கேட்டப்ப பிடிவாதமாக இந்த அம்மா மறுத்தாங்க. இன்னைக்கு தான் பேத்தினதும் எல்லாத்தையும் விட்டுட்டு சொத்தை கொடுக்குறேங்கிறாங்க. இப்போ என்னம்மா அர்த்தம் இதுக்கு? ஆதிர, தப்பா எடுத்துக்கதம்மா. இன்னைக்கு நீ மாறிட்ட சரி, ஆனால் இது வரைக்கும் உங்கள் அப்பத்தாக்கு ஒரு வாய் காப்பி தண்ணி போட்டு கொடுத்துருக்கியா? அவங்களுக்கு வேலைக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சது இந்த பிள்ளைங்க தான். இவங்க வாயை திறந்து பேசாதப்பவே மனசை புரிஞ்சுக்கிட்டு இவங்க நடந்துக்கிட்டாங்க.
இந்த பெருமையெல்லாம் தேவையில்லையே இப்போ. ஆனால் அவங்களுக்காக யோசிக்காம தான் ரத்தன்னதும் பட்டுன்னு மாறிட்டாங்க. என்ன ராமச்சந்திரன் நான் சொல்றது? அப்பா, அது அவங்க உரிமை. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. அட என்னம்மா இன்னும் வெயிட் பண்ணுறது? ரைட், விடுங்க. இதுவரைக்கும் இவங்களுக்கு அந்த குணசேகரனை இழுத்து பிடிக்க மூக்கணாங்கயிறு மாதிரி ஒரு பிடி இருந்தது. இனி அதுவும் இருக்காது. அது உங்களை தான் பாதிக்கும். ஆனால் ஒன்றுமா, தான் ஆடலைனாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் விஷயத்தில் சரியாதாம இருக்கு. என்னதான் வெளியே பேசினாலும் மனசில் பேரம் பேத்திங்கிற பாசம் இருக்கு. நாங்களாம் வெளியாட்கள். இதில் ஏமாந்து நிற்கிறது எங்கள் பொண்ணுங்க தான். உண்மைதான். அப்பா போதும்பா. ஆரம்பத்துல இதெல்லாம் சரியா வரும்னு கோட்டை விட்டுட்டு இப்போ எல்லாரையும் குறை சொல்றது நியாயம் இல்லப்பா. இல்லைம்மா, நான் குறை சொல்லலை. ஏதோ பேசணுங்கிற ஆத்தாமையில் பேசிட்டேன். அம்மாவை பாரு, எதுவும் பெருசாக எடுத்துக்காம என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா, சரிதானே? ஆமாம்மா, ஃபங்க்ஷனுக்கு வரவங்களை சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறது தானே முறை. வாங்க, வருக வருக, வாங்க. அம்மா சம்மந்திம்மா, உங்களுக்கு அமைஞ்ச மாமியார் ரொம்ப நல்லவங்க. மகன்கள் அதுக்கு மேலே ரொம்ப நல்லவங்க. அதை தாண்டியும் சம்மந்திங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் தொடச்சி போட்டுட்டு விசேஷம் பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டா உடனே ஓடி வர இழிச்ச வாயங்க. அப்பா, புது சம்பந்தி பற்றி சொல்லவே வேண்டாம். ஊருக்கே தெரியும். கொடுத்து வச்சவங்கம்மா நீங்க. புது சம்பந்தி பற்றி சொல்லவே வேண்டாம். ஊருக்கே தெரியும். கொடுத்து வச்சவங்கம்மா நீங்க. போங்கம்மா, ரொம்ப நேரமா நிக்கிறீங்க. போமா, ஆதிர கூட்டிட்டு போமா. ஆமா, போயிருங்க. சரி, நீ கூட்டு போய் போ. வா வா வாங்க. வரமா, நாங்க வரமா, நீங்க போங்க. அப்பா, அம்மா வரல. நீங்க வர்றதுக்கு லேட் ஆச்சுல்லம்மா. அதான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு இருக்கா. இப்போ வந்துருவா. சரி சரி. அப்புறம் அப்பா, என்ன கார்ல லக்கேஜ் இருக்கு அதானே? ஆளை விட்டு நான் எடுத்துக்கிறேன். வர்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் முன்னவே வர்றது இதுக்கு தானே. நீங்க போங்கம்மா, நீங்க போங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். வாம்மா, இன்று வந்துரு. ஏன்பா? நான் எதுவும் பேச மாட்டேம்மா. என்ன பேசினாலும் எடுபடாதுன்னு தெரிஞ்ச பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறவன் முட்டாள். நான் முட்டாள்மா. இப்போ கொஞ்ச நாள் தெளிஞ்சிட்டேம்மா. பேச மாட்டேம்மா. நீ போ, ஜாக்கிரதையா போ. பார்த்து போமா. பார்த்தீங்களா ராமச்சந்திரன், எவ்வளவு கேட்குறோம். இதுக்கு தான் செய்கிறேன், இல்லை அதுக்கு தான் செய்கிறேன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுதா? பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கேட்டுது ஈன்னு சிரிச்சிட்டு போகுது. சொன்னால் மட்டும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. சரிதான், வாங்க போய் லக்கேஜ் எடுப்போம். நீங்கள் எதுக்கு? நான் ஆளை விட்டு எடுத்துகிட்டு வச்சுறேன், இருங்க. சார், நமக்கெல்லாம் போகிற நிமிஷம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சார். சோபாவில் உட்காந்துக்கிட்டு காப்பியை கொண்டா அதை கொண்டான்னு உத்தரவு போடுறது நமக்கு ஒத்தே வராது. உடல் உழைப்பு தான் மனசை லேசாக வச்சுக்கும். சரி சரி, நீங்கள் தான் யோகா மாஸ்டர் ஆச்சே, வாங்க. அட வாங்க.
ஞானா ஞானா எங்க பாருங்க? ஏய் என்னப்பா எங்க உட்காந்துருக்க? அவனுங்க அவங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். அவன் கதவு பூட்டிட்டு திறக்க மாட்டான். என்ன பண்ண சொல்றிய? கதவு திறக்க மாட்டேங்கிறானா? ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ வாரானா இல்லையா? ஏய் கதிரே 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 கதவு திறடா. ஏய் அண்ணன் வந்திருக்கேன்டா. இப்போ என்னடா என் மானம் காத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறடா நீ? இங்க பாருடா, இது ஒரு தங்கச்சியோட விசேஷம்டா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு. அதுக்காக வேண்டியெல்லாம் நீ வர வேண்டாம், அண்ணனுக்காக வா. வாடா, கதவு தரடா. ஏய் கதிரே